ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு எந்திரிச்சதுலேருந்தே ஒரே தலைவலி. அதனால என்ன சமைக்கன்னு புரியாம இருக்கிறத வச்சு சமைச்சிருக்கேன். பாருங்க, இது வந்து தட்டைப்பயிறு காராமணின்னு சொல்லுவாங்கல்ல, அதை வேக வச்சு தாளிச்சிருக்கேன். இது வந்து பச்சை பயிறு. இதையும் அதே போல் வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து தேங்காயெல்லாம் போட்டிருக்கேன். இவ்வளோதான் பொரியல், கூட்டு. அதுக்கப்புறம் மைசூர் பருப்பு இருக்கு இல்லையா, அந்த மைசூர் பருப்பை சாம்பார் மாதிரி வெறும் சாம்பார் வச்சுருக்கேன். ரைஸு, அவ்வளோதான். காலையில் வச்ச சேமியா உப்புமா. இது கொஞ்சம் தலைவலி, அதனால் எதுவும் அந்த அளவுக்கு சமைக்க முடியாதனால இதுதான் என்னோட இன்னைக்கு மத்தியானம் சாப்பாடு. நான் சாப்பிட்டுட்டு டேப்லெட் போட்டு நல்லா படுத்து தூங்க போகிறேன். சில டைமில் என்ன பண்ணுறது, இப்படி தானே சிம்பிளாக சமைக்கணும். சமையல் வீடியோலாம் போடணும்னு நினைக்கிறேன், ஆனால் இன்னும் போடலை. போடுவேன். நல்லாயிருக்கு. பச்சை பயிரும் ரொம்ப நல்லாவே இருக்குது. சாப்பிட்டு பார்த்தேன், டேஸ்ட்டாக இருக்குது. எல்லாமே நான் வச்சது குறை சொல்ல முடியாதுல்ல. தட்டைப்பயிர்னு சொல்லுவோம் இல்லைங்களா, சிகப்பு கலர்லேயும் கிடைக்கும், ஒயிட் கலர்லேயும் கிடைக்கும். இது சிவப்பு கலரில் கிடைச்சிது. இந்த வேக வச்சு தாளிச்சிருக்கேன். இதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, உடம்புக்கு நல்லது. சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் அடிக்கடி வேக வச்சு தாளித்து கொடுங்க, நல்லாயிருக்கும். அப்புறம் இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சமையல் எல்லாருக்கும். உங்கள் வீட்டில் என்ன சமையல், என்ன சாப்பாடு, என்ன சாப்பிட்றீங்க? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இனி வர்ற நாட்களில் நான் கண்டிப்பாக சமையல் வீடியோலாம் போடுவேன், கண்டிப்பாக போடுவேன், பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹேவ் a nice day.